மலையாளத்தில் பிரேம் நடிச்சது அவருடைய மகன் 2 பேரோட நடித்த மாதிரி, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவாஜி சார், இன்னொரு பக்கம் பிரபு சார். அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட பையன் வந்து எனக்கு பையனாக நடித்தாங்க. நடிகர் திலகம் சொல்கிறாங்க, இந்த சீனில் நான் சும்மா நடித்தேன், நீ பேரை வாங்கணும், எப்படி இருக்கும் நமக்கு? அப்போ தான் கொஞ்சம் திமிரு வரும். எப்படி இந்த ರಾಜ್ಕುಮಾರೋட ನಡಿಕಿದ್ದಾರೆ? ಅಯ್ಯೋ, ಯಾರು ಬೇಕಾದರೂ ಮಾತಾಡಬಹುದು, ಮಾತಾಡುವಾಗ ಅದು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು அப்படின்னா. ஏன் சார் அப்படி சொல்லுங்க? நம்ம பேசும்போது அந்த அம்பிகாவை குரூம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லலாம்? நானே தான். அப்படியா? ஆமாம், எனக்கு ஒரு காட் ஃபாதர் கிடையாது. நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் தான் இருக்குது. பட் ஐ லவ் மை சினிமா. அதனால் சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றி யாராவது கொஞ்சம் ராங்காக பேடாக சொன்னால் கூட கோவம் வரும். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ஒரு வாட்டி கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை சித்ரா. இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு வாட்டி கூட ஷோ எனக்கு தூங்குறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு என்னோடய லைஃப்பில் நான் சொன்னதே இல்லை. இப்போவும் சொல்ல மாட்டேன், இனிமேலும் சொல்ல மாட்டேன். எனக்கு 24/7 கேமரா முன்னால் இருக்கிறது பிடிக்கும். பிகாஸ் ஐ லவ் திஸ் ப்ரொஃபஷன். இதில் இருக்கிற ஆளுங்க எப்படியோ இல்லையோ, நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் தான் இருக்குது. பட் ஐ லவ் மை சினிமா. அதனால் சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றி யாராவது கொஞ்சம் ராங்காக பேடாக சொன்னால் கூட கோவம் வரும். எந்த படம் தெலுங்குல முதல் படம் தெலுங்கு பண்ணது வந்து தாசரி சாரோட ஒரு படம், அதால மேடை. அதுக்கப்புறம் விஸ்வரூபம்னு ஒரு படம் பண்ணேன் என்டிஆர் கூட. பட் அந்த படங்களெல்லாம் ரொம்ப ஹிட்டாக போகலை, அதனால தெலுங்குல ரொம்ப வரல. அந்த டைமில் என்னாச்சு, கன்னடத்தில் ஒரு 2 படம் பெரிய ஹிட்டு. யூஸ்வலி ஒரு ஹிட்டு வந்தோடனே லக்கி ஸ்டார்னு ஒரு பேர் வரும். அதோட கன்னட பிஸியானோடனே சரி தெலுங்கு தான் வரலையே, வந்ததை எடுப்போமே அப்படின்னு சொல்லி கன்னடா கான்சன்ட்ரேட் பண்ணேன். இவங்க தான் அவங்களுக்கு வந்து தெலுங்கு ஹிட் ஆனதுனால அவங்க தெலுங்கு பக்கம் போனாங்க. நான் தமிழ், மலையாளம், கன்னடான்னு போனேன். இவங்க தெலுங்கு, தமிழ்னு போனேன். அதான் நமக்கு எங்கே ஹிட்டு வருதோ அங்கே தானே நம்ம கூப்பிடுவாங்க. ராஜ்குமார் சார் படம்லாம் பெரிய ஹிட். ஆமாம். எப்படி இந்த ராஜ்குமாரோட நடிக்கிறது? ஐயோ, ராஜ்குமார் சார் கூட அவர் தான். அதாவது கன்னட கற்றுக்கிட்டேன், பட் கன்னடா கற்றுக்கிட்டதில் ஒரு 80% ராஜ்குமார் சார் தான். அவர் சொல்லுவார், அது எப்போவுமே அதை மனசில் வைக்கிறது உண்டு. பாஷை யார் வேணாலும் பேசலாம், ஆனால் பேசுகிறதுல ஒரு அழகு இருக்கணும் அப்படின்வாங்க. யாರು ಬೇಕಾದರೂ ಮಾತಾಡಬಹುದು, ಮಾತಾಡುವಾಗ ಅದು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು அப்படின்வாங்க. நான் ஏன் சார் அப்படி சொன்னேன்? நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகளில் அழகும் மரியாதையும் இருக்கணும். அப்போ தான் அந்த பாஷைக்கு அது அழகு அப்படின்வாங்க. ஏன்னா என்ன அந்த மாதிரி பேசுகிறதுக்கும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது இருக்குது. அதனால் எப்போவுமே மாத்துಗಳಲ್ಲಿ மரியாதை இರಬೇಕು அப்படின்வாங்க, வார்த்தைகளில் மரியாதை இருக்கணும். அது இது வரைக்கும் ஐ மெயின்டைன் தட். அசிங்கமாக பேசுகிறது, சிங்கிள் இதுவாக பேசுகிறதெல்லாம் வாங்க போங்க நீங்கள், அதுதான். கன்னடத்தில் அம்பரீஷ், ரவிச்சந்திரன் எல்லாரும் கூட ஒரு பண்ண. ரவிச்சந்திரனோட ஃபஸ்ட்டு படம் ஹீரோயின் நான் தான், அசம்பவா, சுமித்ராக்கா பண்ணது. ராஜ்குமார் சார், அம்பரீஷ், விஷ்ணுவர்தன், அனந்தநாத், சங்கர்னா, ஸ்ரீநாத், பிரபாகர், ரவிச்சந்திரன். இவர் ஜக்கேஷ் பண்ணும்போது அதில் வந்து அப்பா கேரக்டர், அவர் 2 கேரக்டர் பண்ணார், அப்பாவும் பையன். எல்லா மொழியும் பேசினாலும் ஆனால் எல்லா படங்களுக்கும் டப்பிங் தானா? ஒரு கொஞ்சம் 2-3 படங்கள் நானே பேசினேன். அதுக்கப்புறம் முடியலை, டைம் வேணுமே. அதாவது 2 நாள் டப்பிங் கொடுக்கறதுக்கு அந்த 2 நாள் கொடுத்தா அந்த படத்தினோட சாங் ஃபினிஷ் ஆகும். ஸோ நேச்சுரலி நம்ம சாங் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தானே போகணும், அந்த மாதிரி போனேன். அதனால் டப்பிங் கரெக்டாக நமக்கு சவுண்டு கிடச்சது. ஹேமமாலினி, அனுராதா, துர்கா அப்படின்னு கிடச்சனால நல்லா இருந்துச்சு. மலையாளத்தில் பிரேம் நடிச்சது அவருடைய மகன் 2 பேரோட நடித்த மாதிரி, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவாஜி சார், இன்னொரு பக்கம் பிரபு சார். அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட பையன் வந்து எனக்கு பையனாக நடித்தாங்க. அந்த சீசனில் சிவாஜிக்கு ஜோடியாக நீங்கள் நடித்த அந்த சீசனில் ஒரு பக்கம் ரஜினி, கமல், பிரபு, சத்யராஜ் இப்படி நடிச்சிட்ருக்கீங்க. ஆமாம். சிவாஜிக்கு ஜோடியாக வந்து வாழ்க்கை படத்தில் ஒப்பந்தம். உங்கள் படத்தில் அதான் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது? அந்த படத்தில் நடிக்கிறத பற்றி யாரெல்லாம் உங்களை வந்து வேணான்னு சொன்னாங்கப்பா? இல்லை, எனக்கு வந்து அந்த டைமில் ஏவிஎம்மினோட ஒரு படம் நான் நடிக்க வேண்டியது, பேர் சொல்ல மாட்டேன், ஒரு படம் நடிக்க வேண்டியது. அந்த டைமில் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்தது.
இந்த படம் வரும்போது அந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நல்லா இருந்தது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் வேண்டாம் சிவாஜி சார் கூட எல்லாம் நடிக்க போயிடுச்சுன்னா அப்புறம் கேஆர் விஜயம்மா சுஜாதா அக்கா குரூப்பில் போயிடுவேன் வேண்டாம் அப்படி இப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா ரஜினி சார் கமல் சார் கூட எல்லாம் நீ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, சிவாஜி சார் கூட இந்த சான்ஸ் உனக்கு கிடைக்காது. அருமை. கிடைக்காது. அது மாதிரி சொன்னவங்க இருக்காங்க. ஒரு 2-3 பேர் இந்த சான்ஸ் அப்புறம் கிடைக்காது, அது வேறு, அந்த படத்தினோட இது வேறு, நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்குது, வெளுத்து கட்டிடலாம் அப்படின்னெல்லாம் சொன்னோடனே ஆமாம்ல கமல் சார் கூட ரஜினி சார் கூட எல்லாம் வேறே படங்கள் இருக்குது, சிவாஜி சார் கூட கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லி ஆனால் பக்கு பக்குன்னு இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. ஏன்னா இது வேற பின்னால் நிற்கிது இல்லை, சுஜாதா அக்கா மாதிரி அப்படி அந்த இதில் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா கருடா சௌக்கியமாக அவருக்கு பொண்ணா நடித்தேன். இந்த படம் வெள்ளை ரோஜா, வேறு திருப்பம், அந்த வேறு இன்னும் 2-3 படத்தில் வந்து ஒரு ஆஃபீஸராக வந்ததுனால ஜோடியாக வரல, அதில் எல்லாத்துலேயுமே பிரபு சார் தானே ஜோடி, அதனால். பட் ஒரு பயம் இருந்தது. ஆனால் அதில் வந்து அந்த மடிப்பிச்சை கேட்குற ஒரு சீன் ஒன்று இருக்கும், என் பசங்களுக்காக நான் மடிப்பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் என்னமோ கிளிசரின் போட்டு பண்ணதுக்கப்புறம் டேக் 2 வந்த உடனே சிவாஜி சார் சொன்னாங்க கிளிசரின் போடாமல் பண்ணு அப்படின்னு. சார் நிறைய டைலாக்ஸ், கிளிசரின் போடாமல் ஃபீல் பண்ணு உனக்கு வந்துடும் அப்படின்னு. இல்லை சார் பண்ண அப்படின்னாங்க. பண்ணி முடித்தோடனே சொன்னாங்க பாரு எல்லாரும் இந்த சீனில் உன்னை பற்றி தான் பேசுவாங்க, என்னை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படியே அந்த சீனில் அவரை பற்றி பேசவே இல்லை, என்னை பற்றி தான் பேசுனாங்க. அது ரொம்ப பெருமையாக இருந்தது. பார்த்தியா, அதான் சொல்கிறது, சில டைமில் கிளிசரின் நமக்கு யூஸ் ஆகும், பட் சில டைமில் அப்படி எடு, அது உனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கலைமாமணி வேறு வந்தோடனே கொஞ்சம் திமிர் வேறு வந்துடுச்சு அந்த டைமில். அந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது அப்படின்றது ஒரு கடினமான முடிவு. ஐயோ, எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க? முடிவு அது வேறு, ஒரு சர்ஜரி எல்லாம் முடிச்சு ரொம்ப ஒல்லியாக வேறு இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃபஸ்ட்டு டே டைலாகு அந்த எங்கே எடுத்தது, பிரகாஷ் ஸ்டுடியோவா எனக்கு தெரியும், பிரசாத் ராதா இன்னியோட நமக்கு கல்யாணம் முடிஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு என்னமோ சொல்லணும், வருஷங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லணும். அதில் இன்னொரு இது என்னென்னா, இதயம் பேசுகிறதுன்னு ஒரு படத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் படத்தில் எனக்கு ஜோடி ரவீந்திரன், இதில் எனக்கு பையன். தீரசமீரே யமுனா தீரே படத்தில் எனக்கு சித்தி தீபாக்கா, இதில் எனக்கு மருமகன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சிவாஜி சாருக்கு பொண்ணான்னு நடிச்சுட்டு அவருக்கு ஜோடி. நாங்கள் வரும்போது ஏண்டி அவர் சிவாஜி சார் வேறு கேட்டோம், ஏண்டி ரொம்ப ஒல்லியாயிடு சார், எனக்கு ஒரு சர்ஜரி முடிஞ்சு கொஞ்சம் அந்த டைமில் டயட் எல்லாம் பண்ணி இதுவாக இருந்தோன்னு. ஐயையோ அப்படின்னாங்க. ஸோ இத்தனை பேருக்கு அம்மா, பாண்டியன் பையன், வளர்ப்பு பையன், இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. பட் சிவாஜி சார் சொல்கிற மாதிரி உன்னோட ஏஜோ உன்னோட சைஸோ நீ இது பண்ணாத, பர்ஃபார்மன்ஸில் உனக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது, நீ பாரு இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் சொல்லிட்டு தான் இருந்தார். ஒவ்வொரு இமோஷன் சீனும் வரும்போதும் நான் சும்மா வந்து நிற்கிறேம்மா நீ பண்ணு அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த சீன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த ஷார்ட்டு முடித்த உடனே சொன்னது. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்துச்சு. நடிகர் திலகம் சொல்கிறாங்க இந்த சீனில் நான் சும்மா நடித்தேன், நீ பேரை வாங்கணும், எப்படி இருக்கும் நமக்கு. அப்போ தான் கொஞ்சம் திமிர் வந்துச்சு. படத்தை பார்த்தப்போ எப்படி இருந்தது அந்த கதாபாத்திரத்தில்? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நான் எடுத்த முடிவு நல்லா இருந்ததுன்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த இன்னொரு கம்பெனி நான் பண்ண வேண்டியது இருந்தது இல்லையா, அவங்க அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் என்னை கூப்பிடல. அந்த கோபத்தில் வேறு எந்த படத்துக்கு கூப்பிடவே இல்லை. நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பெல்லாம் கேட்டேன். சார் அது இல்லை சார், சிவாஜி சார் கூட டேட்டு சொன்னதுக்கப்புறம் நீ மாறின, அதனால வேண்டாம் அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டு பார்த்தேன். அப்புறம் சரி. சிவாஜி அடிக்கடி சந்திச்சிருக்கீங்களா அதுக்கப்புறம்? இல்லை, அதுக்கப்புறம் பார்த்ததில் அதுக்கப்புறம் படம் பண்ணலையே, தாம்பத்தியம்னு சொல்லி ஒரு படம் மட்டும்தான் பண்ணோம். ஆமாம், நானும் ராதாவும் நடித்தது அதுதான் பண்ணோம். மற்றபடி இல்லை. ஐயா போகும்போதெல்லாம் நான் ஊரில் இல்லை. ஆமாம். பட் அப்போவும் சரி, எப்பவும் சரி, நம்ம ஏதாவது ஒரு படம் பண்ண போனோம் அப்படின்னா சிவாஜி சாரோட படங்கள் தான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வருது. இப்போ கூட ஏதாவது இப்போ வந்து நமக்கு இன்டர்நெட்டு அது இதெல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது பண்ணோன்னா சிவாஜி சாரோட படம் பார்க்கலாம். அதில் ஒன்றும் அதெல்லாம் வந்து ஹீஸ் லைக் அ லைப்ரரி, என்சைக்ளோபீடியா தான். நடிப்புன்னா அதுதான், அவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது. இந்த வாழ்க்கை படப்பிடிப்பு தருணத்தில் இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத ஒரு செரிஷ் பண்ணுற மூமெண்ட் எதாவது இருக்கா? செரிஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறது இது ஒன்று தான். அவர் சொன்ன அந்த டயலாக், நான் சும்மா நிற்கிறேன் அந்த சீனில், பேர் வாங்கிட்டு போகிறது நீ தான் அப்படின்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சீன் வந்து நம்ம ஏவிஎம்மில் பண்ணோம். பண்ணி முடித்த உடனே அந்த கிளாப்ஸ் வந்துச்சு. பார்த்தியா, நான் என்ன சொன்னேன், அது பண்ணும்போது கிளிசரின் போடாமல் தான் நடித்தேன். அப்போ அவர் நம்ம டைரக்டரும் சொன்னார், சிவிஆர் சார், நல்லா பண்ணம்மா,
ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க கிளாப்ஸ் பண்ணும்போது சிவாஜி சாரை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு ஒரு பெருமிதம், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்தெந்த படத்துல எல்லாம் பார்த்து அடடா நம்ம நல்லா இருக்கோம்னு சந்தோஷப்பட்டிருக்கீங்க? அப்படி மன நானும் ஒரு நிறைவை தந்த தொழிலாளியிலலாம் மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அப்போல்லாம் மேக்கப்பு, ஹேர் ஸ்டைலு, நடக்கிறதெல்லாம் வாத்து மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம், என் அப்பா என்ன கிண்டல் பண்ணுறது, அப்படி என்னடிம்மா நடக்கிறேன், வாத்து மாதிரி நடக்கிறேன் அப்படின்னா இப்படி இப்படி நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் சிவாஜி சார் சொல்லியிருக்காங்க, எல்லா விஷயம் நம்ம பார்க்கணும், நம்ம நடக்கிறது, நம்ம நிற்கிறது, அந்த லுக்கு கொடுக்குறது எல்லாம் பார்க்கணும். அப்போ அப்போ சொல்லுவோம், திருவிளையாடல் படம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார். கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்போ வந்து அந்த மாதிரி பழைய படங்கள் வந்து நம்ம ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு சன் தியேட்டர்னு ஒன்று இருந்தது, அங்கே வரும் பழைய படங்கள். அங்கே தான் புதிய பறவை பார்த்தேன். பழைய படங்கள் அங்கெல்லாம் வரும்போது பாரு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், நடக்கிறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து பாடி லாங்குவேஜ். அப்போ தான் அவர் திருவிளையாடல் அந்த அந்த நடந்து வர்றது, அந்த புதிய பறவையில் அந்த சாங்கில் அவர் ஒரு இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம். ஸோ நம்ம இன்னொருத்தங்களை பார்த்துட்டு அவங்க பண்ணுறது அப்படியே காப்பி பண்ணோன்றது இல்லை, பட் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குன்னா எடுக்கலாம், தப்பு கிடையாது. மிமிக்ரின்றதோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதோ அதுக்கும் திறமை வேணும். பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே போய் எதுவும் பண்ண முடியலைனாலும் அதிலெல்லாம் ஒரு திறமைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தரை பார்த்துட்டு கொஞ்சமாவது அவங்கள மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அதில் ஹீரோயின்ஸில் கொஞ்சம் சாங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் அந்த டைமில் எனக்கு பிடிச்ச ஸ்ரீபிரியாக்கா அண்ட் ஜெயசித்ராக்கா, அவங்கள கொஞ்சோண்டு ஏதாவது சாங் எல்லாம் வரும்போது கொஞ்சம் அவங்கள மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஏன்னா நமக்கு தமிழ் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃபேஸுங்க அவங்க தான். நம்ம போய் படம் பார்க்கும்போது பார்க்குறவங்க. நான் வெல்லிங்டன் தியேட்டரில், மவுண்ட் ரோடில் ஒரு வெல்லிங்டன் தியேட்டரில் இருந்தது, அங்கே தான் சிவகுமார் சாரோட படம் ரோஜாப்பூ ரவிக்கக்காரி பார்த்தேன். அப்புறம் சஃபேர் தியேட்டரில் கன்னி பருவத்திலே பார்த்தேன். ஸோ அதெல்லாம் அப்படியே மைண்டில் நிற்கிது. அவங்களெல்லாம் பார்க்க, ஓ இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க. சோபாக்காவோட படம், புதிய பறவையில் பார்த்தேன், சரோஜாதேவி அம்மா இருக்காங்க, ஷவுக்கார் அம்மா இருக்காங்க, சிவாஜி ஐயா இருக்கிறாரு. அப்புறம் மாட்டுக்கார வேலைன்னு பார்த்தேன், எங்கள் வீட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே இருந்து என்னென்னமோலாம் நமக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் ஒரு பாடமாக ஒரு அறிவாக தான் நான் எடுத்தேன். அம்பிகாவை குரூம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லலாம்? நானே தான். அப்படியா? ஆமாம், எனக்கு ஒரு காட்ஃபாதர் கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரி எடுத்தால் கூட எனக்குன்னு ஒரு காட்ஃபாதர் கிடையாது. இவங்க படத்தில் நடித்து தான் இவங்க தான் எல்லா படத்துலையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கிடையாது. நானாக ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன். நான் அது பெருமையாக சொல்லுவேன், காட்ஃபாதர் இல்லாமல் வந்த ஒரு ஹீரோயின்னு சொல்லுவேன். செல்ஃப் மேட். செல்ஃப் மேட். நான் வந்து நடிகை ஆகணும்னு நினச்சேன், வந்தேன். இந்த நடிகை ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம், அதாவது அந்த டைம்லலாம் வந்து ஹீரோயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால உடம்பு கம்மியாக வச்சுக்கணும், குண்டாகாமல் பார்த்துக்கணும், கை இங்கே பல்ஜ் வரக்கூடாது, தொப்பை வரக்கூடாது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் இருந்தது. அங்கே போகலாம், இங்கே போகலாம், இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த மெஷின் இருக்குது, இந்த மெஷின் இருக்குது, ஃபேஸ் லிஃப்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களாக பார்த்தா தான் உண்டு. தூக்கம் இல்லைன்னா கூட 1 மணி நேரம் தூங்கினா கூட கம்ப்ளைண்ட் எதுவுமே சொல்லாமல் நல்லா மேக்கப் போட்டு கண்ணுக்கு கீழே இருக்கிற பேகெல்லாம் கவர் பண்ணி அதெல்லாம் பண்ணும். ஸோ என்னை வந்து நானே தான், அப்பா அம்மாவோட ஹெல்ப் இருந்தாலும் நானே தான் குரூம் பண்ணியிருந்தேன். உங்களுடைய வளர்ச்சியில் உங்கள் அம்மாவுடைய பங்கு எவ்வளோ? என்னோடய அம்மாவும் அப்பாவும் நடிகை ஆகணும் அப்படின்னு சொன்னதில் ஓகே அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணாங்களே தவிர டிஸ்கரேஜ் பண்ணதில்லை. டிஸ்கரேஜ் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு விஷயம் அப்பா சொன்னாங்க, படிக்கணும். எஸ்எஸ்எல்சிலாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீ டிகிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணேன். அப்படியா? ஆமாம், ப்ரீ டிகிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணி நிலைமையில்னு சொல்லி ஒரு இடத்துல போய் தான் எக்ஸாம் எழுதினேன். டைப்ரைட்டிங் படித்தேன், ஷார்ட் ஹேண்ட் படித்தேன். ஆமாம் படித்தேன். பிஏ வந்து ஹிஸ்டரி மெயின் எடுத்தேன். ஹிஸ்டரி மெயின் எடுத்து அதுவும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி ஒரு வேளை நான் சினிமா ஃபீல்டில் வராமல் இருந்திருந்தால் 2 ப்ரொஃபஷன் மைண்டில் இருந்தது. ஒன்று அட்வொகேட், ஒன்று போலீஸ் ஆஃபீஸர். இது 2 தான் எனக்கு ஆசை இருந்தது. ஆமாம், அப்பா சொல்லுவார், அப்பாவுக்கு நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறது பிடிக்கும், உன்னோட பர்சனாலிட்டிக்கு போலீஸ் ஆஃபீஸர் நல்லாயிருக்கும், அட்வொகேட்டு ஓகே நீ பேசி அடுத்தவங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு. கடைசியில் அவனே நான் தான் கொலை செஞ்சேன், இந்த அம்மாவோட புடுங்கல் தாங்க முடியலை அந்தளவுக்கு சொல்லுவாங்க. எனக்கு இந்த 2 ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும், போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் அட்வொகேட் ரொம்ப பிடிக்கும். நர்ஸு, டாக்டர் இதெல்லாம் ஏன்னா பிளட்டுன்னு எழுதி காட்டினாலே கீழே வந்துடுவேன், அதனால் நமக்கு அதெல்லாம் சரி வராது. வாழ்வே மாயம் படத்தில் ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி 2 பேரோட நடிச்சிங்க. ஆமாம்,
அவங்க 2 பேர் கூட எனக்கு காம்பினேஷன் இல்லை, தேவி கூட இருந்துச்சு ஒரே ஒரு நாள். ஆமா. ஸ்ரீதேவியோட பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நாங்கள் வந்து வெப்புலு புலின்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். அந்த அம்மா வந்து 4 மணி பூக்கள்னு ஒரு படம் பண்ணும்போது அவங்க ஹீரோயினாக பண்ணாங்க. அப்போல்லாம் ஹலோ சொல்லி பேசியிருக்கோம். அப்போல்லாம் சும்மா இந்த கூட்டத்தில் கும்மி அடிக்கிற மாதிரி அந்த குரூப்பில் வந்து நின்று இப்படியெல்லாம் புலரியும் பூக்களும்னு சொல்லி ஒரு பாடம் இருந்தால் அதிலெல்லாம் நின்றுட்டு இருந்தேனே தவிர தெரியாது. பட் அந்த படம் டைமில் வாழ்வே மாயம் அண்ட் அந்த தெலுங்கு படம் ஷூட்டிங் டைமில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். செகண்ட் சண்டே வந்தாச்சுன்னா நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போவேன், பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அவங்க ஹிந்தி போனதுக்கப்புறம் ராதா வந்து காமியாபுன்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு போஸ்டர் ஒன்று வந்துச்சு, திஸ் இஸ் நாட் ஸ்ரீதேவி, ஷீ இஸ் பியூட்டி குவீன் ஃப்ரம் சவுத் அப்படின்னு என்னமோ போஸ்டர் போட்டாங்க. அதுலேருந்து அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறது விட்டாச்சு. அது எதனால் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் எங்கேயோ கேட்ட குரல் ஹிந்தி நடக்கும்போதுன்னு நினைக்கிறேன். போகும்போது நான் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு போகும்போது கொஞ்சம் பிஹேவிங்கில் ஒரு அப்போல்லாம் ஷூட்டிங்கில் நம்ம இது தெரிஞ்சது. அப்போ தான் சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் எதுக்கு அவங்க போடணும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அவங்க போட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் காசு கொடுத்து அவங்களே எழுத சொன்ன மாதிரி. அதில் அதுக்கப்புறம் ஷீ சேஞ்ச்ட். அப்புறம் அவங்க இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் நான் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். அப்போவும் ஐசா கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். பீப்புள் சேஞ்ச், என்ன பண்ணுறது, அவ்வளோதான், அக்செப்ட் பண்ண வேண்டியதான். ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்தோடு நடிக்கிறதுக்கு பல கதாநாயகர்கள் முன் வரல அப்படின்னு விஜயகாந்தே பல பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் அம்பிகாவும் இருந்தாங்களா? அப்போ ஒரு பிஆர் ஒருத்தர் சொன்னார், அவங்க அப்படி சொன்னாங்க, ஃபோட்டோ இப்படி தூக்கி போட்டேன். 80s இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் உட்காந்து எல்லாரோடும் பழகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி சினிமா அப்படியே அடியோடு மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கேரவன் இல்லாமல் இருந்தாலே ஷூட்டிங் சீக்கிரமாக முடியும். 50 நாளில் முடிய வேண்டிய ஷூட்டிங் 40 நாளில் முடியும் கேரவன் இல்லாமல் இருந்தால். உங்கள் ஃபேமிலிலேருந்து ராதா நடிக்க வருவாங்க அப்படின்னு எதாவது எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நடந்துச்சு. அதுதான் டைம்ன்றது. ஒரு சினிமா நடிகையை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின், அடுத்து வந்து குணநட்சத்திர கதாபாத்திரங்கள், அக்கா அம்மான்றது அடுத்த பாட்டி யதார்த்தமான விஷயம். ஆமாம். அந்த டிரான்சிஷனை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள்? என்ன செஞ்சாலும் ஏஜ் டைம் அது நம்ம ஃபேஸ்லேயும் உடம்புலையும் காட்டி கொடுத்துரும். அதை அக்செப்ட் பண்ணுறது பெட்டர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.